சார் ஐசக் நியூட்டன் ஒரு தடவை சொல்லியிருக்காரு, மோஷன் ஆஃப் ஹெவன்லி பாடிஸை கூட நான் வந்து கால்குலேட் பண்ணிடுவேன், ஆனால் மேட்னஸ் ஆஃப் பீப்புளை வந்து என்னால் வந்து கால்குலேட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எப்போனா அவரோட ஃபினான்ஷியல் லாஸ்க்கு அப்புறமா, சவுத் சி பபிள் 1720 அவருக்கு ஏற்பட்ட ஃபினான்ஷியல் லாஸ்க்கு அப்புறமா இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. இந்த வீடியோவில் மார்க்கெட் பபிள்னா என்ன, அதனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அது எதனால் ஏற்படுது, அதை எப்படி டிடெக்ட் பண்ணலாம், என்னென்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி அதை ஈஸியாக மிட்டிகேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இதன் மூலமாக நீங்கள் இன்ஃபார்ம்டு ஃபினான்ஷியல் டெசிஷன்ஸ் எடுக்கலாம், உங்களோட ஃபினான்ஷியல் ஃபியூச்சரை நீங்கள் செக்யூர் பண்ணிக்கலாம். வெல்கம் டு holisticinvestment.in. மார்க்கெட் பபிள்னா என்ன? ஏதாவது ஒரு அசட்டோட ப்ரைஸு, ஸ்டாக்காக இருந்தாலும் சரி, ரியல் எஸ்டேட்டாக இருந்தாலும் சரி, அதனோட இன்ட்ரென்சிக் வேல்யூவை விட அதிகப்படியான விலை ஏற்றம் ஏற்படும். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி ஸ்பெகுலேஷன்னாலையும் இன்வெஸ்டர் ஆப்டிமிசம்னாலையும் தான். ஃபண்டமெண்டல் ஃபேக்டர்ஸ்னால இங்கே விலை ஏற்றம் ஏற்படாது. இது வந்து எப்படின்னா, ஒரு பலூனில் ரொம்ப அதிகப்படியான காற்றை நீங்கள் ஊதும் போது அது வந்து வெடிச்சு உடையுது. அதே மாதிரி தான் இதுவும். இன்வெஸ்டர் வந்து அதிகப்படியான முதலீடை வந்து ஒரே விதமான அசெட்டில் தொடர்ந்து பண்ணுறாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ அதிக லாபத்துக்கு விற்று நம்ம வந்து லாபம் அடையலாம் அப்படிங்கிறது. ஆனால் பபிள் பர்ஸ்ட் ஆகும்போது விலை வந்து ரொம்பவே குறையும். இதன் மூலமாக ஃபினான்ஷியல் லாஸ் ஏற்படுது. இப்போ அடுத்தபடியாக நம்ம ஹிஸ்டாரிக்கல் மார்க்கெட் பபிள்ஸ் என்னென்ன நடந்தது, எப்போ நடந்தது, அதனோட ஆஃப்டர் எஃபெக்ட் என்னென்ன, அதெல்லாம் தெளிவாக பார்க்கலாம். முதல்ல டூலிப் மேனியா 1637. இதை வந்து டச் டூலிப் மேனியான்னு சொல்கிறாங்க. அதாவது டூலிப் பல்ப் ப்ரைஸஸ் வந்து ரொம்ப அதிகப்படியாக இன்க்ரீஸ் ஆகி அப்புறமா கிராஷ் ஆச்சு. இது ஒரு ஸ்கில்டு கிராஃப்ட்ஸ்மேனோட ஆனுவல் இன்கம்க்கு ஈக்குவலாக அந்த ஒரு பல்போட ப்ரைஸ் வந்து இருந்தது. அப்புறம் பபிள் பர்ஸ்ட் ஆனது பார்த்திங்கன்னா February 1637. அதுக்கப்புறமா பேனிக் செல்லிங், அப்புறம் சிவியர் எக்கனாமிக் டவுன் டவுன் ஆச்சு. இந்த ஈவெண்ட்டோட ஹைலைட் என்ன அப்படின்னா, நமக்கு இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஸ்பெகுலேஷன் ட்ரிவன் பையிங் தான் இதுக்கு காரணம். அடுத்து .com பபிள் 2000, லேட் 90s அப்புறம் ஏர்லி 2000 மேசிவாக எல்லாரும் என்ன பண்ணாங்க, இன்டர்நெட் கம்பெனிஸ், அதாவது .com கம்பெனிஸ்னு சொல்லக்கூடிய கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வந்து ஃபண்டமெண்டல்ஸை இக்னோர் பண்ணிடுறாங்க, கம்பெனி வேல்யூவேஷன் இக்னோர் பண்ணிட்டு எல்லாரும் வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக முதலீட்டாளர்கள் தொடர்ந்து அதிகப்படியாக இந்த மாதிரி கம்பெனிஸில் முதலீடு பண்ணாங்க. அப்புறம் பபிள் பர்ஸ்ட் ஆனும்போது நிறைய பிஸ்னஸ் ஃபெயிலியர், ஜாப் லாஸ் இதெல்லாம் ஏற்பட்டுச்சு. அடுத்து ஹவுசிங் பபிள் 2008. இது வந்து பார்த்திங்கன்னா 2007-8 அந்த பீரியடில் நடந்தது. ஈஸி கிரெடிட், அதாவது எல்லாருக்குமே ஈஸியாக லோன் வந்து கிடச்சிது. ஸோ நிறைய பேர் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஹோம் லோன் எடுத்து வீடு வாங்க ஆரம்பித்தாங்க. அப்புறமா இந்த பபிள் பர்ஸ்ட் ஆகும்போது நிறைய பேங்க்குக்கு வந்து லாஸ் ஏற்பட்டுச்சு. ஏன்னா அவங்களோட தகுதிக்கு மீறி அதிகப்படியான லோன் எடுத்தது தான் இதுக்கு காரணம். அப்போது கவர்மெண்ட் வந்து இன்டர்வென் பண்ணி தான் அப்புறம் எக்கானமியை ஸ்டெபிலைஸ் பண்ணாங்க. ஸோ இந்த ஹிஸ்டாரிக் பபிள்ஸ்லேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த மாதிரி ஸ்பெகுலேஷன் இன்வெஸ்ட்மெண்ட்டு, அப்புறம் வந்து ப்ரூடென்ட் லெண்டிங் அண்ட் ரோபஸ்ட் ரெகுலேஷன்ஸ், இதெல்லாம் தான் நம்ம வந்து இதுலேருந்து கற்றுக்கிட்ட லெசன்ஸு. இப்போ அடுத்தபடியாக ஃபேஸஸ் அண்ட் சைக்கிள்ஸ் ஆஃப் மார்க்கெட் பபிள்ஸ் பார்க்கலாம். ஒரு முதலீட்டாளராக மார்க்கெட் பபிளோட ஃபேஸஸ் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சாதான் அதை எப்படி நேவிகேட் பண்ணலாம் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும். முதல் ஃபேஸஸ் ஸ்டெல்த் ஃபேஸு. இந்த ஃபேஸில் அசட் ப்ரைஸஸ் தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஆனால் பெரும்பான்மையான முதலீட்டாளர் அதை வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு சிலரே வந்து அதை நோட்டீஸ் பண்ணி பொசிஷன்ஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா வெளியே தெரியாது. ஏன்னா பப்ளிக் அட்டென்ஷனும் இருக்காது, மீடியா கவரேஜும் இருக்காது. அடுத்து அவேர்னஸ் ஃபேஸு. இந்த ஃபேஸில் தான் ஓகே, இந்த அசட் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு ஓரளவுக்கு வெளியே தெரிய ஆரம்பிக்கும். காரணம் பார்த்தீங்கன்னா மீடியா கவரேஜ், அப்புறம் இன்வெஸ்டரோட இன்ட்ரெஸ்ட் தான் இதுக்கு காரணம். மார்க்கெட் சென்டிமெண்ட் பார்த்தீங்கன்னா புல்லிஷாக தான் இருக்கும். அந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்னால பையிங் ஆக்டிவிட்டி வந்து கொஞ்சம் அதிகப்படியாக இருக்கும். அடுத்து மேனியா ஃபேஸு. இது வந்து ரொம்ப ரொம்ப இர்ரேஷனலான ஃபேஸ். இது ப்ரைஸஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். மக்கள் வந்து அதில் இருக்க ரிஸ்கோ அந்த வேல்யூவேஷன் எதுவுமே பார்க்க மாட்டாங்க. ஜஸ்ட் ஹர்ட் பிஹேவியர் தான். எல்லாரும் வாங்குறாங்க, நம்மளும் வாங்குவோம் அப்படின்னு தான் இந்த ஃபேஸில் நடக்கும். அடுத்து ப்ளோ ஆஃப் ஃபேஸு. இப்போ தான் வந்து பபிள் வந்து பர்ஸ்ட் ஆகும். ஸோ இப்போ விலை வந்து கடகடன் குறையும். முதலீட்டாளர்கள் வந்து நஷ்டம் ஏற்படக்கூடாது அப்படின்னு அவசரமாக வந்து செல் பண்ணுவாங்க, எக்ஸிட் ஆவாங்க. ஸோ அதனால இங்கே வந்து பேனிக் செல்லிங் தான் அதிகப்படியாக நடக்கும். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஃபேஸையும் புரிஞ்சுக்கிட்டா ஈஸியாக நேவிகேட் பண்ணலாம். இப்போ அடுத்தபடியாக நம்ம இந்த மார்க்கெட் பபிளை எப்படி ஐடென்டிஃபை பண்ணி எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசிவ் வேல்யூவேஷன் மெட்ரிக், அப்புறம் அன்சஸ்டைனபிள் ப்ரைஸ் மூவ்மெண்ட் மூலமாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபண்டமெண்டல் அப்ரோச். இந்த எக்ஸசிவ் வேல்யூவேஷன்ங்கிறது அந்த அண்டர்லைங் அசட்டோட
ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து ஃபண்டமெண்டல்ஸை தாண்டி எந்த அளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சிக்னல் பண்ணுது. இப்போ ஒரு பொட்டன்ஷியல் பபிளுக்கு சிக்னல் பண்ணுறது தான் இந்த எக்ஸசிவ் வேல்யூவேஷன் மெட்ரிக். இதில் பிஇ ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் அதனோட ஏர்னிங்ஸ் பெர் ஷேரோட கம்பேர் பண்ணுறது, அதாவது இபிஎஸோடது. அதாவது ஹை பிஇ ரேஷியோ இருந்ததுன்னா அந்த ஸ்டாக் வந்து ஓவர் வேல்யூட் அப்படின்னு அர்த்தம். அதாவது இன்வெஸ்டர்ஸ் வந்து அந்த அதிகப்படியான ஏர்னிங்ஸ்க்கு ப்ரீமியம் பே பண்ண ரெடியாக இருக்காங்க, அதிக விலை கொடுத்து வாங்க ரெடியாக இருக்காங்கன்னு அர்த்தம். இங்கே இருக்க இமேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக நிஃப்டி 50யோட பிஇ ரேஷியோ கொடுத்துருக்கோம். அதனோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 22. இது வந்து இப்போ நம்ம ரீசனபிளான ரேஞ்சில் இருக்கும். மற்ற ஹிஸ்டாரிக் பிஇஸ் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இப்போ 2021லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம இப்போ ஒரு சேஃபரான ஜோனில் இருக்கோம். அடுத்து ஷில்லர் கேப் ரேஷியோ. இவர் எக்கானமிஸ்ட் ராபர்ட் ஷில்லர் அவர் நினைவாக வச்ச பேர் தான் இந்த ஷில்லர் கேப் ரேஷியோ. இது வந்து ட்ரெடிஷ்னல் பிஇ ரேஷியோவோட ஒரு சின்ன வேரியேஷன் தான். இங்கே வந்து நமக்கு இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் ஏர்னிங்ஸ் ஓவர் 10 இயர்ஸ் நமக்கு கிடைக்குது. என்னன்னா ஷார்ட் டேர்ம் ஃப்ளக்சுவேஷன்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு ஒரு ஓரளவுக்கு அக்யூரேட்டாக லாங் டேர்மில் அதனோட வேல்யூவேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறது தான். ஹை பிஇ ரேஷியோ அதாவது ஹை கேப் ரேஷியோ இருந்ததுன்னா இது வந்து ஓவர் வேல்யூட் அப்படின்னு அர்த்தம். இப்போது இந்தியாவோட கரண்ட் கேப் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 34.87. எய்தர் பிஇ ரேஷியோவாக இருந்தாலும் சரி கேப் ரேஷியோவாக இருந்தாலும் சரி அது அதிகமாக இருந்தால் ஸோ அது வந்து ஒரு பொட்டன்ஷியல் மார்க்கெட் பபிளுக்கான ஒரு சிக்னல். இப்போ அடுத்ததாக அன்சஸ்டைனபிள் ப்ரைஸ் இன்க்ரீசஸ் அதனோட யார்ட் ஸ்டிக்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒன்று வந்து ப்ரைஸ் எஸ்கலேஷன், இன்னொன்று ஷார்ட் டேர்ம் கெயின் ஃபோக்கஸ். ப்ரைஸ் எஸ்கலேஷன்னா ரேப்பிடாக வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஆனால் கரஸ்பாண்டிங்காக ஃபண்டமெண்டல்ஸில் எந்த மாற்றமும் இருக்காது. அப்படி இருந்தால் அது வந்து ஒரு ரெட் ஃப்ளாக். அடுத்து ஷார்ட் டேர்ம் கெயின் ஃபோக்கஸ், அதாவது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்னால ஹர்ட் பிஹேவியர் தான் இங்கே நடக்கும். யூஸ்வலாக வந்து ஸ்பெகுலேட்டிவ் பையிங் தான் இதுக்கு காரணம். அடுத்து இப்போ நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்கலாம். டெக்னிக்கல் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் பிரைஸ் பேட்டர்ன், வால்யூம் ட்ரெண்ட், மொமெண்டம் இண்டிகேட்டர் இதுதான் வந்து மெயினானது. இது ஒன்னொன்னையும் இப்போ விரிவாக பார்க்கலாம். பிரைஸ் பேட்டர்ன்னா என்னன்னா ப்ரோபாலிக் ஒரு எக்ஸ்பனன்ஷியல் ரைசஸ்னால பிரைஸ் பேட்டர்னை வந்து நம்ம இது அனலைஸ் பண்ணுறது தான் இது. அடுத்து வால்யூம் ட்ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ட்ரேடிங் வால்யூம் வந்து எய்தர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் போதோ இல்லை ப்ரைஸ் குறையும் போதோ ட்ரேடிங் வால்யூம் வந்து அதிகமாகும். அதுதான் அதை பார்க்குறது தான் இந்த வால்யூம் ட்ரெண்ட். அடுத்து மொமெண்டம் இண்டிகேட்டர், இது வந்து ஆர்எஸ்ஐ மற்றும் எம்ஏசிடி இதன் மூலமா ஓவர்பாட் கண்டிஷன்ஸை அனலைஸ் பண்றது. அப்புறம் டைவர்ஜென்ஸ் பிட்வீன் பிரைஸ் அண்ட் மொமெண்டம், அதுவும் மொமெண்டம் இண்டிகேட்டர் தான். அடுத்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல், இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா பையிங் அண்ட் செல்லிங் வந்து கிளஸ்டர்ஸாக நடக்கும். ஸோ இதுவும் வந்து வால்யூம் வந்து ரொம்ப அதிகமாகும் போது இந்த மாதிரி மார்க்கெட் சென்டிமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து பிரேக் டவுன் ஆகும். இந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ் வந்து ஃபண்டமெண்டல் அப்ரோச், டெக்னிக்கல் அப்ரோச் மூலமாக மார்க்கெட் பபிளை அனலைஸ் பண்ணுறது மூலமாக அவங்க போர்ட்ஃபோலியோவை அவங்க ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஒரு மார்க்கெட் பபிளோட டியூரேஷன் எவ்வளோ காலம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஒவ்வொரு மார்க்கெட் பபிளோட டியூரேஷனும் மாறுபடும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பீரியடில் அந்த மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் இல்லை சடனாக ப்ரைஸ் சேஞ்ச் இதன் மூலமாக தான் அந்த பபிள் வந்து பர்ஸ்ட் ஆகும். அடுத்து இந்த மார்க்கெட் பபிளை எப்படி வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. ஃபஸ்ட்டு எம்ப்ரேஸ் லாங் டேர்ம் கோல்ஸ். உங்களோட லாங் டேர்ம் கோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அலைன் பண்ணிக்கோங்க. ஷார்ட் டேர்ம் மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி எப்பயுமே முடிவுகள் எடுக்காதீங்க. அடுத்து டைவர்சிஃபை, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவை வெவ்வேறு அசெட் கிளாஸ், வெவ்வேறு செக்டர், வெவ்வேறு ரீஜியன்ஸில் பிரித்து முதலீடு பண்ணுறது மூலமாக நீங்கள் ஈஸியாக ரிஸ்க்கை மிட்டிகேட் பண்ணலாம். அடுத்து ஸ்டே டிசிப்ளின்டு, எப்பயுமே உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பிளானுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க. மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த இம்பல்சிவ் டிசிஷன்ஸை அவாய்ட் பண்ணிவிடுங்க. அடுத்து அனலைஸ் ஃபண்டமெண்டல்ஸ், எந்த ஒரு முதலீடாக இருந்தாலும் சரி நீங்கள் கண்டிப்பாக ஏர்னிங்ஸ் என்ன, ரெவென்யூ என்ன, வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸ் என்ன இதெல்லாம் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டு ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டுமே முதலீடு பண்ணுங்கள். அடுத்து மானிட்டர் சென்டிமெண்ட், மார்க்கெட் வந்து எய்தர் ஓவர் ஆப்டிமிசமாக இருந்தாலும் சரி இல்லை ஓவர் பெசிமிசமாக இருந்தாலும் சரி அது பொட்டன்ஷியல் பப்ளிக்கான சிக்னல். ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. அடுத்து எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜிக்கலி, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை கோல் ரீச் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணாமல் அதுக்கு முன்னாடியே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸிட் ஆகிறது தான் பெஸ்ட்டு. இப்போ மேலே சொன்ன ஸ்ட்ராட்டஜிஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷனாக இருந்தாலும் சரி இந்த மார்க்கெட் பபிள் இது எல்லாத்தையுமே நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக நேவிகேட் பண்ணலாம். இப்போ நம்ம நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். வாரன் பஃபெட் சொல்லியிருக்காரு, ஒரு ஃபேரான கம்பெனியை ஒண்டர்ஃபுல் ப்ரைஸ்க்கு வாங்குறத விட ஒரு ஒண்டர்ஃபுல் கம்பெனியை ஃபேர் ப்ரைஸ்க்கு வாங்குறது தான் சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம இந்த ஹிஸ்டாரிக்கல் மார்க்கெட் பபிளில் வேர்ல்டு வைடு ஈவெண்ட்டை எடுத்து பார்க்கும்போது எல்லா இன்வெஸ்டருக்குமே பெரிய ஃபினான்ஷியல் லாஸும் சரி அந்த எக்கானமிக்கே அது வந்து ஒரு பெரிய டவுன் டவுனாகவும் இருந்திருக்கு. ஸோ மார்க்கெட் பபிளை ஐடென்டிஃபை பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சான விஷயம்தான். ஆனால் உங்களுக்கு அதை பற்றின சரியான புரிதல் இருந்து ப்ராப்பரான இந்த ஃபண்டமெண்டல் மற்றும் டெக்னிக்கல் அனாலிசிஸ் மூலமாக அதை ஈஸியாக
ஈஸியாக டிடெக்ட் பண்ணிடலாம், நம்ம இதுக்கு முன்னாடி என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம், டிசிப்ளின்டாக எப்படி நம்ம தொடர்ந்து முதலீடு பண்ணலாம், இந்த மாதிரி உங்களோட ஃபண்டமெண்டல்ஸில் அதாவது பேசிக்ஸில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி மார்க்கெட் பப்பில் ஈஸியாக நேவிகேட் பண்ணிடலாம். இந்த டாபிக் பற்றின டீட்டெயில்டான பிளாக் போஸ்ட்டு எங்கள் வெப்சைட்டில் இருக்குது, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறோம். உங்களுக்கு முதலீடுகள் பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ அல்லது எங்களோட சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் மூலமாக உங்களுக்குன்னு ஒரு பர்சனலைஸ்டு ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணணும்னு விருப்பம் இருந்தாலோ இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற 30-minute காம்ப்ளிமெண்ட்ரி அப்பாயின்மெண்ட் லிங்கை பயன்படுத்தி உங்களோட அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.